காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலமதான். அந்நாளில் போர்க்களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானால் தமிழகத்து கிளியொரு அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்திட்டான். உணல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லையன்பா, முல்லை சோழின் நாட்டு படையிலோர் வீரர் குறைந்திட்டார். நல்ல உடையிலோர் கிழிசல் வந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பயவர் எண்ணினேன். அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்ததத்தான் என்றாள். அவன் குகைவிட்டு கிளம்பும் ஒரு புலியென, புகைவிட்டு குமுறும் எரி மலையென, பகைவெட்டி சாய்க்கும் வாள் எடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் தூக்கினான், சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் படை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக கண்ணே என்றார். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்பொழுதே ஒரு முத்தம் இந்தா திரும்பு என்றான். கொடுத்தான். பின்பு தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 எனவே முழங்கிற்று முரச ஒலி. பார் 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 அந்த பைங்கிழியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தோழரெல்லாம் வியந்துரைத்தார். அந்த கட்டாணி குத்தாலும் கண்வழியே செரித்திட்டாள். களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெட்டுகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன. எதிரியின் குதிரை கால்கள் விடுபட்டன. வேளர் படை முறிபட்டது. வேல்கள் பொடிபட்டன. எம் கொற்றவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடியென கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பெண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர். வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர். வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர். வெற்றி நீட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தாள். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இழவுச்செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேளென்றான்.